மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எதனால டிராவல் பண்றோம் அப்படிங்கறதையும் சொல்லிடுறோம். வீட்ல வந்து லாஸ்ட் குழந்தைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். ஸோ வர மே 26ஆம் தேதி வந்து கல்யாணம். நோன்பு வந்தனால போன மாசமே பத்திரிக்கையெல்லாம் வைக்க முடியல. ஸோ நோன்பு முடிஞ்சுட்டு இந்த மாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப தள்ளி வந்துருச்சு. இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்கு. இன்றைக்கி சொல்லப்போனால் பத்திரிக்கை வைக்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மதியம் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தூங்கிட்டுலாம் இருந்தாங்களா. சரி இன்றைக்கே பத்திரிக்கை வைக்க கிளம்பிடலாங்க அப்படின்னு சொல்லுவோம். சடனாக பார்த்தீங்கன்னா காலையிலேயே சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சில்லி சப்பாத்திலாம் போட்டு சாப்பிட்டு இப்போ பத்திரிக்கை வைக்கிறதுக்குமே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி பத்திரிக்கை வைக்க எந்தெந்த ஊருக்கெலாம் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஆனமலை, கேரளா இதுக்கெல்லாம் இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி போயிருக்கோம். பார்க்கலாம் அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து இது வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து முடியலாட்டி ஒரு நாள் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் காலையில் வந்து எல்லாருக்கும் வச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். கார்லேருந்து இறங்கும் போதே மாங்காய் மரத்தை பார்த்துட்டேன். ஸோ எப்படியாவது பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வச்சு முடித்த உடனே மாங்காய் வந்து பறிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பத்திரிக்கையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மாங்காய் பறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பறிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஒவ்வொரு வீட்லேயும் பத்திரிக்கை வைக்கும் போது இந்த வீட்டில் பத்திரிக்கை வைக்கிறது வந்து அப்படியே நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்ததுனால நான் வந்து பத்திரிக்கை வைக்கிறதெல்லாம் எடுக்கல. ஸோ இந்த வீட்டுக்கு போனோம், ஒரு சில வீட்டுக்கு போனதை மட்டும் வந்து காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி காமிக்கிற வீடுமே பார்த்திங்கன்னா முன்னாடி ஆள்லாம் யாரும் இல்லாட்டி அந்த போகிறத வந்து எடுப்பேன். அதே ஆள் இருந்தாங்கன்னா நான் வந்து ஃபோனை சுத்தமாக கையில் எடுக்கவே மாட்டேன். அது ஏன்னே தெரில, இந்த வெளியே போய் வீடியோ எடுக்கிறது அப்படின்னாவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே தயக்கமாகுது. ஸோ மொபைல் வந்து எடுத்து வீடியோ எடுக்கும்போதே கூச்சமாயிடுது. மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இவங்களாம் எப்படிலாம் வெளியே போய் இவ்வளோ அழகாக வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியே போய் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னா எங்கேருந்து அந்த கூச்சம் வருது அப்படின்னு தெரில. ஃபோன் அப்படி எடுத்து வீடியோ எடுத்தாவே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. வீட்டுக்குள்ளே நம்ம என்ன வீடியோ எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த கூச்சம் அது எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம மட்டும்தான் நம்ம வீட்டில் இருப்போம். அதேக்கு வெளியே போய் எடுக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்னடா எப்போ பாரு அந்த வீடியோ எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய வீடியோ வந்து எடுக்காமே விட்டுருக்கேன். அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ நானே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நினச்சிட்டு நிறைய வீடியோ வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் விளாக் எடுக்கிற மாதிரி ஆள் இருந்தால் அதை பார்த்து நான் இன்னுமே நல்ல போல்டாக பார்த்திங்கன்னா எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நல்ல வீடியோஸ்லாம் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் வெளியே போய் எப்போ எனக்கு இந்த பயமெல்லாம் போய் நல்ல வீடியோ எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. ஸோ போகிற போக்கில் பார்க்கலாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறும். பொள்ளாச்சியில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஆனமலைக்கு வைக்காமல் அப்படியே கேரளாவுக்கு வந்து போயிட்டோம். ஸோ கேரளாவுக்கு வந்து ஃபஸ்ட் முடிச்சிட்டோம்னா அப்படியே ரிட்டன் வந்து ஆனமலைக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நைட் ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வந்து நம்ம பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு ரிட்டன் வந்து திருப்பூர் போகிற மாதிரி இருக்கும். காரில் போகவே ஒரு சில இடம்லாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடம்லாம் பார்த்து தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த இடம்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மழை காலத்தில் வந்தோம்னா இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பசேர்னு சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு ரன்னிங்லேயே வண்டி இருக்கும்போது ஏசியோட கூலிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து போகிறது பத்திரிக்கை வைக்க இல்லையா, ஸோ வண்டி வந்து நிப்பாட்டி ஏறி இறங்கி அந்த மாதிரி தான் இருக்கும். ஹீட் வந்து ஏறிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வேக்காட்டம் எடுத்துருது. அதுவும் கேரளாவெலாம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஹீட் எடுத்துருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஏறி இறங்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த வெயில் காலத்தில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா பெரியவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவே வேண்டாம். ஆனால் கேரளாவில் நாங்கள் போய் எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மரம், பலா மரம், தென்னை மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் அழகாக இருந்தது. கேரளா இட வசதியெல்லாம் நல்லா இருக்கனால ஸோ பார்க்குறதுக்கே வீடு வந்து நல்லா சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடு இருக்குன்னா ஒரு 3 வீட்லேயாச்சும் ஆடு, கோழி இதெல்லாம் வந்து வச்சு வளர்க்குறாங்க. ஸோ இந்த வீட்டிலலாம் பாருங்கள் வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பலா மரம், வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரம் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோழி முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா
முட்டையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நிறைய மண் நிரப்பி அந்த முட்டையை வந்து அப்படியே அடுக்கி வச்சுருவாங்க. இந்த கோழி வந்து அந்த முட்டை மேலே படுத்து அந்த கோழியோட சூடு வந்து ஒரு 30-40 நாளைக்கு அந்த முட்டையிலேயே இருக்கும், படுத்துருக்கும். அது வந்து இறை சாப்பிட்றதுக்கு மட்டும் போயிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் படுத்துக்கும். இந்த மாதிரியே ரொட்டீனாக ஒரு 30-40 நாளைக்கு பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த கோழி வந்து முட்டை வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக விரிசல் விட்டு அந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு உடஞ்சிட்டு உள்ளேருந்து குஞ்சு வரும். கேரளாவிலேருந்து ரிட்டன் ஆனமலைக்கு வர்றதுக்கு நைட்டு 10-11 மணி ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு ஆனமலை ஃபுல்லாகவே வச்சுட்டு காலையில் டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு அப்படியே வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பிட்டோம். நைட் தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே மாமி மாமா எல்லா சைடும் போய் பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ காலையில் 10 மணிக்கெலாம் அப்படியே வந்து டிஃபன் சாப்பிட்டு அப்படியே வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பிடுவோம். இன்றைக்கி காலையில் இட்லி, கொத்து பரோட்டா, அவல் உப்புமா இதெல்லாம் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூருக்குமே கிளம்பிட்டோம். பாப்பாவும் அவங்களும் பேசிகிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி படுத்து நல்லா தூங்கிட்டேன். ஸோ வெயில் வந்து சரியான வெயிலுங்க. ஸோ வெளியே போகிறவங்களாம் உண்மையிலேயே பாவங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கனால வெயில் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது, அந்தளவுக்கு தெரியல. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எனக்கு இந்த 2 நாளும் இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.